சார் வணக்கம். வணக்கம். சென்னை சிட்டி ஃபுல்லாக உங்கள் போஸ்டர் தான் கலக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தாவேகா தலைவர் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாரு. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் பர்சனலாக எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பிரம்மாண்ட வெற்றியை ஒரு பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ண சொல்லி தான் பிரம்மாண்டமான போஸ்டர்களோடு அதை நம்ம செஞ்சோம். ஏன்னா அது சினிமா துறை நான் செய்கிறதா கூட நினைக்கல, மொத்த சினிமா துறையின் சார்பாக செய்கிறதா நினச்சி தான் நான் செய்கிறேன். ஏன்னா மொத்த சினிமா துறை உடனே ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு அந்த சிக்னல் கொடுக்கறது தான் இதோடைய நோக்கம். ஏன்னா ஒரு சினிமாக்காரர்கள் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல அரசாங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பார்க்க போகுது, தமிழ்நாடு நல்லா இருக்க போகுதுன்றது ஒரு பெரிய பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நான் கடந்த எந்த கட்சியிலையும் எந்த ஆட்சியிலையும் எந்த பங்குலையும் நான் இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை. நான் இதை சாரோட கட்சியிலையும் எந்த பதவியிலையும் எதுலையும் இல்லை. ஆனாலும் ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக இந்த நம்முடைய தமிழ்நாடு நல்லா இருக்க போகுது, ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்ற ஒரு பேரின்பத்தோடு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே சார். இப்போ நீங்கள் நிறைய முறை அவரை நேரில் சந்திச்செல்லாம் பேசியிருக்கீங்க. அவருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத முன்னாடியே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? இல்லை, அதாவது நான் தான் சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன். நான் 2017 சாரை போய் பார்த்து, சார் நீங்கள் அவசியம் அரசியலுக்கு வரணும்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, சரியான ஆள் இல்லை. விஜயகாந்த் சார் இருந்தார், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல சார், சரியான ஆல்டர்னேட் இல்லை. எல்லாமே ஒரு பழமைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், ஒரு சிஸ்டமில் மாட்டிக்கிட்டோம். அந்த சிஸ்டத்துக்கு யாருமே வெளியே வர முடியல. நம்ம லஞ்சம் வாங்குறது தான் நியாயம், அதை வாங்கி இப்படி சரி பண்ணால் தான், இப்படி செலவு பண்ணால் தான் நியாயம். அப்புறம் அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரீ கொடுத்துக்கலாம், ஓட்டு காசு கொடுத்துக்கலான்றது ஒரு சட்டமாகி போய் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது நமக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இன்னும் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். எனக்கு டைம் வேணும், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட ஏன்னா கௌரவமாக கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு தான் வந்தார். அது காரணம் அவருக்கு ஒரு டைமோ அல்லது தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைப்போ இது எல்லாமே வந்திருக்கு அவருக்கு. இன்றைக்கி அதை அவர் ஒரு ஸ்டேஜில் முடிவு எடுத்தார். போதும் மக்கள், நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன தர்றோம் சொல்லுங்கள் வரேன்ட்டார். அதனால் மக்கள் நாங்கள் தர்றோம், வாங்க ஆட்சி பீடம், நீங்கள் தாங்க எங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி ஆட்சி பீடத்தை கொடுத்துருக்காங்க. அதே இன்றைக்கி போஸ்டரே ஆட்சி பீடம் இன்றைக்கி மாலை மலர் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பீடம்னு போட்டிருக்கேன். என்னென்ன ஆட்சி பீடம்னா மக்கள் தந்துட்டாங்க உங்களுக்கு ஆட்சி பீடம், நீங்கள் ஆட்சி செய்யுங்க, எங்களெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க, எல்லா தொழிலும் சுதந்திரமாக நடக்கட்டும், எங்களை நல்லா தொழில் செய்ய விடுங்க, எல்லா தொழிலையும் சுதந்திரமாக விடுங்க, நியாயமான வரியை போடுங்க, வரி கட்டுறோம், தொழில் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, அப்புறம் டபுள் இன்டைரக்ட் டேக்ஸு, அந்த டேக்ஸு இந்த டேக்ஸுன்னு வாங்கி எங்களை இதுக்கு மேலே சாவடிச்சிங்கன்னா தாங்க முடியாதுன்றது மொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வெற்றி. இப்போ நீங்கள் கோட் ஷூட்டிங்கில் இருந்தப்போ தான் ஒரு உறுப்பினர் அட்டை இதெல்லாம் லான்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ என்ன நடந்தது சார்? அப்போ தான் உறுப்பினர் லான்ச் பண்ணார். நான் ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்த போது மட்டும்தான் முதல்ல ஒரு அரசியல் கட்சின்னு நான் செல்லுமணியெல்லாம் போயிட்டு நாங்கள் கட்சியில் சேர்ந்துக்குவோம்னு கேட்டோம். அவர் அதெல்லாம் வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் கட்சியில் தெரிஞ்சால் உங்களுக்கு தொழில் நாளைக்கு பாதிப்பு வரும், வேண்டும் வேண்டாதவங்களை எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் இருப்பான், நீங்களாம் நல்லா தொழில் பண்ணுற வேலையை பாருங்கள், அரசியல் நான் பார்த்துக்கிறேன், உங்களெல்லாம் நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கலன்ட்டு. அதனால் நம்ம அதுக்கே போகலை. அப்புறம் சார்கிட்ட மட்டும் போய் சொன்னேன். நான் கார்டை வாங்கிட்டு, அந்த கார்டு இதான் வச்சுருந்தேன், கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சார். போனேன். போயிட்டு கார்டை கொடுத்துட்டு என்ன அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சியில் மெம்பர் ஆகிருக்கேன். அது நான் உங்கள்கிட்ட கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் செயல்பட்டு இப்போ சேரீங்க, நான் சொன்னேன் நீங்கள் கட்சியில் சேரணும் இல்லையா, அதான நியாயம், அதான எத்திக்ஸ். நான் சேர்ந்துட்டேன். விஜயகாந்த் சார் கட்சியில் சொன்னோட அவர் வேண்டாம்னு சொன்னார், விட்டுட்டு நான் முறையாக அரசியல் கட்சியில் சேர்றேன். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியில் நான் மெம்பர் இல்லை, எனக்காக நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும் என் கார்டு இல்லைன்னு சொன்னோன்னே அவர் அந்த கார்டில் அவரே சைன் பண்ணி கொடுத்தார். அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு தரேன் இப்போ நான். ஓகே, சைன் பண்ணி கொடுத்தார். இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு கார்டு. இது ஒன்று தான் வச்சுருக்கேன். நான் ஒரு சாதாரண மெம்பர் அந்த கட்சியில். ஆனாலும் கூட நான் அந்த கட்சிக்கு பின்னணியில் நம்ம என்னெல்லாம் நம்ம ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஏதாவது முடியும்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்கிறது, தகவல் தரது, கேட்டு சொல்கிறது, எல்லாத்தையும் ஓட்டு கேட்குறது, நம்ம நண்பர்களோட பேசுகிறது, முடிஞ்ச வரைக்கும் பேசும்பொழுது விசிலுக்கு ஓட்டு போடுறதை பற்றி பேசுறதுன்றதை ஒரு சின்ன ஒரு அணில் சேவையை நானும் பண்ணினேன். அவ்வளோதான். அந்த வகையில் இந்த வெற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு டிவிகே மெம்பர்ன்றதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஓகே. இப்போ அவர் ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அது ஆட்டோகிராஃப். இன்றைக்கி அவர் கையெழுத்து போட்டால் ஜீவோ. ஆமாம். அவர் முதல் கையெழுத்து போடும்போது இந்த கையெழுத்து போடும்போது யோசிச்சிங்களா இவ்வளோ சீக்கிரம் அவர் இந்த இடத்துக்கு வருவார்னு? ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி யோசிக்கல. அப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அந்த கார்டு ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நான் ஓப்பன் பண்ணுறேன்னு எடுக்கிறேன். நான்
அந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அந்த நினைவுகள் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து எல்லா புகழ் பார்த்தாச்சு, பாராட்டு பார்த்தாச்சு, பணம் பார்த்தாச்சு, எல்லா உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட ஆடம்பரங்களை எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் புதுசாக வந்து இந்த மக்கள்கிட்ட காசு கொள்ளையடிச்சு அதை எடுத்துகிட்டு போய் தான் அதை சாப்பிட்ணும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த ஹோட்டலில் அவர் தங்கணும், அதை எடுத்துகிட்டு போய் தான் அந்த காரை அவர் வாங்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நியரிங் 50. அவர் வந்து நீண்ட காலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய முழு சேவையை தருவார். ஓகே சார். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே ஒரு வெற்றி. இது வந்து அண்மை காலத்தில் நம்ம தலைமுறையில் பார்க்காத ஒன்று. எம்ஜிஆருக்கு அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. இந்த மிராக்கிள் எப்படி நடந்தது? மிராக்கிள்னு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார், அதுதான் சொன்னேன். ரெண்டு விஷயம் வேணும். ஒரு அரசியல் வரலாற்று புரட்சி ஒன்று நடந்திருக்கு. அந்த எல்லா வரலாற்று புரட்சியும் அடிப்படை காரணம் வந்து அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டதால் வந்தால் தான் புரட்சியே. பணக்காரன் பாதிக்கப்பட்டால் வர்றது புரட்சி இல்லை. இங்கே அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க, அத்தனை பேரும் செய்த புரட்சி தான் இந்த புரட்சி. அந்த புரட்சிக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் வேணும், அந்த கரிஷ்மா உள்ள ஒரு ஆள் வேணும். அது விஜய் சார் கரெக்டாக கிடைச்சார். அவர் ரைட் டைம் என்ட்ரி ஆனார். ஏன்னா அவரும் வந்து இப்போ நான் சொன்ன முன்னே அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் போய் சொல்லியிருப்பாங்க, யோசிச்சிருப்பார். அவரும் பார்த்து சமுதாயத்தை இந்த நிலைமைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம இறங்கிடுவோம்னு அவருக்கு தோன்ற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஒரு மனசை பாதிக்கும். அதே மாதிரி கரூர் சம்பவம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாங்க. அதாவது ஒரு அரசியல் விளையாட்டுக்கு இத்தனை உயிர்களை பலி கொடுத்து தேவையில்லாத ஒரு விவரத்தை உருவாக்கி அதெல்லாம் வந்து ஒரு அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இப்போ பர்சனலாக உங்களுக்கு தெரியும். அப்படியே இல்லை சார். அவரெல்லாம் எத்தனை நாள், 4-5 நாள் அவர் வந்து அவருடைய ரூம் விட்டே வெளியே வர முடியல. அவரால் அந்த மென்டல் அக்னி அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அவ்வளோ பிரச்சனையும் இருந்தார். அதாவது செஞ்சவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? இப்படிலாம் பண்ணால் ஓடி போயிடுவான் பயந்து. இதுதான் விஷயம். அவர் அதுக்கு ஒரு 4 நாள் தனிமையை எடுத்துக்கிட்டார். அது எல்லாம் அவருக்கு ஜீர்ணிச்சுக்கிறதுக்கு எடுத்து முடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சார், அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணார். இதெல்லாம் செய்யாமல் தமிழ்நாடு முழுக்க ரவுண்டு கட்டி விட்டுருந்தாருன்னு வச்சுங்க. அவர் 200 சீட் அடிச்சுட்டு வந்து நிம்மதியாக வேறு மாதிரி வந்திருக்கும். எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமல் போயிருக்கும். எதிர்கட்சிக்கான தகுதிக்கே கட்சி இல்லாமல் போயிருந்திருக்கும். அது நடக்காத காரணம் இவங்களுடைய சதி. இந்த பர்மிஷன் கொடுக்கல, லைசன்ஸ் கொடுக்கல, இங்கே நிற்காத, அங்கே நிற்காத, லெஃப்ட்டில் பார்த்து பேசாத, ரைட்டில் பார்த்து பேசாதன்னு போட்டால் லட்சம் கண்டிஷன்ஸ் தாண்டி அவர் இத்தனை ஓட்டுகளை, இத்தனை மக்களை அவர் சம்பாதிச்சிருக்காரு. இன்னும் தமிழ்நாடுங்கிற எல்லா ஊரையும் அப்படி ஒரு விசில் அடிச்சு அப்படி கையை அப்படி காமிச்சிருந்தாரு. இன்றைக்கி கதையை வேறு டோட்டலாக. சார், சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் இருந்த வரைக்கும் அவரை பற்றி பேசாதவங்க இல்லை. எந்த பேட்டி எடுத்தாலும் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தையாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து ஒருத்தருமே வாயை திறக்க முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது சார். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் சூழ்நிலை வந்து இது சுதந்திரம் பெற்ற நாடாக இல்லை. நாங்கள் அப்படியே இருந்தோம். சரி, எதுக்கும் பார்த்துக்குவோம். ஏதோ சொல்லிட்டா என்ன ஆகும் சார்? மிகப்பெரிய ஆளுங்கள்லாமே வந்து மறுபடி வச்சுட்டு வந்துட்டு இருந்தால் மீதி இருக்கிற நம்ம இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால என்ன பண்ண முடியும்? இல்லைங்களா? சாதாரண பிரஜைகளாக, நம்ம சாதாரண மக்களாக, சாதாரண ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருக்கிற நம்மளாம் வந்து பயந்து ஆகணும். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து வந்துட்டு ஆமான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற காலத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் நீங்கள் வெளிப்படையாக அவரோட நட்பு பாராட்டினீங்க, நெருங்கி தான் பழகினீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, எந்த இடத்துலையுமே வாய் திறக்கவே இல்லை. அதான் சார், நான் வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதாவது அவர் வரணும் அப்படின்னு எனக்கு தோணும். 2017 எனக்கு தோணுச்சு. இப்போ தோணலை. அப்போ போய் நான் பார்த்தேன், அவருக்கு ஆட்சி பீடம்னு ஒரு டைட்டில் கொண்ட ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று கையில் கொடுத்து, ஆட்சி பீடம் வச்சுக்கங்க சார், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த ஆட்சி பீடத்தை தான் இன்றைக்கி நான் வந்து இந்த என்னுடைய பேப்பர் விளம்பரத்தில் இன்றைக்கி வாழ்த்தில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. ஆட்சி பீடம். இளஞ்சிங்க படை கொண்டு இறைவனை துணை கொண்டு ஆண்டாண்டு பல்லாண்டு நீயாண்டு அரசாள மக்கள் தந்த ஆட்சி பீடம். மீண்டது தமிழகம், மீட்டது தமிழக வெற்றி கழகம். இப்படிதான் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ தான் எனக்கு அவர் மெம்பர்ஷிப் கொடுத்த ஃபோட்டோ. என் கையில் இருக்கிற கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த கார்டு தான் அது. எனக்கு அவர் தான் கொடுத்தார். ஸோ இதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். நம்ம இன்றைக்கி ஜெயிச்சாருன்னு வர்றவங்க இல்லை, அவர் ஜெயிக்கணும்னு வந்தவங்க. நான் ஒரு கிஃப்ட், அந்த ரிங்கு ஒன்று கொடுத்துருந்தீங்க நீங்கள், கோட்டுன்னு மென்ஷன் பண்ணி. அப்போவே அது பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? அது அவங்களோட சக்தி நம்மளுக்கு இல்லை. அவருக்கு வந்து நம்முடைய அன்பை பரிசாக தர்றோம், ஆதரவை பரிசாக தர்றோம், இத்தனை ஓட்டுகளை பரிசாக கொடுத்துருக்குறோம். எல்லாமே நம்ம கொடுத்த பரிசு. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுக்கு நல்லது.
என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து? என்ன எதிர்பார்ப்பு? சினிமா நான் வந்து வெறும் சினிமா இண்டஸ்ட்ரிக்காக மட்டும் பார்க்கல சார், எல்லா இண்டஸ்ட்ரியுமே சொல்கிறேன். எல்லா இண்டஸ்ட்ரியுமே நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒரு நாள் சார் எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லாம் நல்லா இருந்தாலே சினிமா தேட்டர் படமாக காட்டு வருவாங்க. நான் மட்டும் நல்லா இருந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு கூலித்தொழில் நல்லா இருந்தால் தானே தேட்டருக்கு காசு கொடுக்க வருவாங்க. கடையில் வேலை செய்கிற பசங்கள்லேருந்து ஹோட்டல் எம்ப்ளாயிஸ்லேருந்து எல்லாரும் கொஞ்சம் சௌரியமாக இருந்தால் தானே அவன் ஒரு சண்டே அன்றைக்கி சினிமா பார்க்க வருவோம். இப்படி எல்லாரும் நல்லா இருந்தால் கடைசியாக வர்றது தான் சினிமா. நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா துணிமணி போட்டு நல்லா சம்பளம் வாங்கி இருந்தீங்கன்னா கையில் மிச்சம் இருந்தால் சினிமா நம்ம தான் லாஸ்ட் ஆப்ஷன். அதனால் இது எல்லாமே நல்லாகிறது வந்து இதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சுயநலம் இருக்குது. எல்லாரும் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். ஒரு செக்டார் கஷ்டப்பட்டாலும் சினிமா அடிவோம். இப்போது ஒரு நிறைய கேள்வி வச்சாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வந்துட்டார். இப்போ என்ன கேள்வி வந்திருக்குன்னா, இப்போ நம்ம அவருடைய டவுன் டு எர்த் பர்சன் தெரியும், அவர் ஹம்பிள்னஸ் தெரியும். பட் வந்து ஒரு சிஎம் அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க. வெளி உலகத்துக்கு தெரியாது, நீங்கள் பர்சனலாக பழகிறதுனால தெரிஞ்சிருக்கும். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியும் மக்களை பற்றின அக்கறையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெருசாக வளர்ந்து அதில் வளர்ந்து ஒரு பையன் படித்து பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ஒரு விஸ்காம் முடித்தார். அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடிக்க வந்துட்டார். அவருக்கு எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தால் தன்னை தானே தயார் பண்ணி அதுக்கான சினிமாக்கான ஹீரோவை அவரை உருவாக்கி அவர் முதல் படத்தில் நடிக்க வரும்போது யாராவது இப்படி ஒரு ஹீரோவான்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? முதல்ல ஒரு 10 படத்துக்கு யோசிச்சுப்பாங்க. 10 படத்துக்கு ஒரு நடிகர் ஆவார்னு யாரும் நம்பலை. நான் கூட நம்பலை. என்ன இருக்கார், ஓகே சின்ன பையன், என்ன ஒரு மாதிரி இருக்கேன், ஓகே எல்லா படத்துலையும் டான்ஸ் இப்படி ஏதோ ஒன்று ஒரு சின்ன சின்ன, ஆனால் எல்லா படமே அப்போவே சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணிச்சு. அது வந்து எஸ்ஏஎஸ்ஆர் ரொம்ப அழகாக பண்ணார். ஏன்னா அவர் எப்பவுமே ரொம்ப சிறந்த இயக்குனர், சிறந்த வியாபாரி. ஒரு படத்தை எடுத்து ரொம்ப சின்ன விலைக்கு எடுத்து சின்ன விலைக்கே விற்பார் அவர். அந்த படம் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏரியா வாங்கிட்டு போனவனுக்கு 2.5 லட்சம் பண்ணியிருக்கோம். இந்த விஜய் படம் பண்ணி எனக்கு 25 ரூபா லாபம்பா. இது முதல் படத்துலேயே அவர் பேரில் லாபம்னு வந்துச்சு. அந்த வளர்ச்சியை அவர் தக்க வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இன்றைக்கி வந்து இத்தனை ஒரு 200 கோடிக்கு சம்பளம் வாங்குகிற ஒரு ஸ்டாராக அவர் உருவாரார். அவர் புத்தியில் இவன் உருவாவார். அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கணும், இத்தனை ஹிட்டு கொடுத்தவனுக்கு எவ்வளோ கஸ் இருந்திருக்கணும், எவ்வளோ நாலேஜோட கதை கேட்டிருக்கணும், அந்த உடம்பை எவ்வளோ வரைக்கும் அந்த டான்ஸ் ஆடி இருக்கணும், எத்தனை சாப்பாட்டை லைஃப் ஸ்டைலில் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உடம்பு இந்த ஃபிட்னஸ் அவர் வச்சுருந்துருக்கணும். நினச்சா அவர் நல்லா போட்டுட்டு ஜாலியாக சாப்பிட்டு கிப்பிட்டு ஜாலியாக போந்துட்டு பசங்களோட வந்து போயிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக வந்து நல்லா குண்டாயிட்டு சீக்கிரம் ஒரு 50 படத்தோட போயிருக்கலாம்ல. இந்த கால் லஞ்சு 2 பேருக்கு விறுவிறு கூடி எதையும் சாப்பிட ஆசைப்பட்டதை சாப்பிட விடாமல் போதும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபிட்னஸ் இன்னைக்கு வரைக்கும் மாறினாரா அவர்? சில பேர் உண்டாவாங்க ஒல்லியாவாங்க, இவர் என்னைக்காவது உண்டானாரா? ஃபிட்னஸ் என்ன ஃபைட் பண்ணால் ஃபைட் நெஜ்ஜா ஃபைட்டு மாதிரி. விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் விஜய் யார் ஃபைட்டு? விஜய் தான் ஃபைட்டு. என்ன டான்ஸ் கிரேஸு, மாஸ்டர் ஆட முடியாது அந்த கிரேஸில். எத்தனை படங்கள் ஹிட்டு, அந்த கால்குலேஷன் என்ன? நீ செலக்ட் பண்ணுற விதம், நீ கொண்டு வந்து உன்னை நீயே செதுக்கி கொண்ட விதம், இதுதான் புத்திசாலி. அவ்வளோ செஞ்ச அவனுக்கு இந்த தமிழ்நாட்டை சரி பண்ண தெரியாதா? தன்னை தானே வளர்த்து தெரிஞ்சதில்லை ஒரு ஆளுக்கு. சார் சினிமான்றது சாதாரண மீடியம் இல்லை. எத்தனை பேர் ஜெயிச்சிட முடியும்? 1,00,000 பேர் வந்தால் 2 பேர் தான் ஜெயிக்கிறான். இப்போ அங்கே சினிமா துறையில் இருந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் அவர் கடந்து வந்துட்டார். பட் இங்கே இருக்கிற அந்த சட்டசபையாக இருக்கட்டும், அரசியல் களமாக இருக்கட்டும், அடிப்பட்ட பல சிங்கங்கள் அங்கே இருக்க போகுது. சார் எங்கே சிங்கம் வந்து என்ன சார்? மக்கள் கூட்டம் இங்கே நிறைய இருக்கலாம். 1000 பேர் வந்து சுற்றிங்கன்னா அந்த சிங்கம் என்ன பண்ணும்? ஓடி போயிடும் பயந்து. சிங்கம் சார் 1000 பேர் நடந்து வர்றான் சார், எதிரில் சிங்கம் ஒரு சிங்கம் என்ன பண்ணும்? இதுலடா பெருங்கூட்டமாக இருக்குன்னு திரும்பி ஓடி போயிடும். சிங்கிளாக கூட வரட்டுமே, கூட்டமாக கூட வரட்டுமே, 1,00,000 பேர் பின்னாடி நின்று என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி அவர் பின்னாடி மாபெரும் மக்கள் சக்தி வந்துருச்சு சார். படம் தின்னு கொட்டை போட்டவங்களாம் இருப்பாங்களே சார். எது வேணா இருக்கட்டும் சார், மக்கள் சக்திக்கு முன்னாடி உலகத்தில் இன்னொரு சக்தியே இல்லை. மக்கள் திரண்டுட்டா அதுக்கப்புறம் இன்னொரு பவர் கிடையவே கிடையாது. அந்த மக்கள் திரண்டாச்சு அவர் பின்னாடி. இனி அவ்வளோதான், இனி அவர் தான் பார்க்கணும். அவர் வந்து ஒரு நாட்டை எப்படி நடத்தணும், ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணுன்றது இந்த நாட்டுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு ஒரு பொய்யான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது வளரலை, இப்போ தான் வளர்ந்ததை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சார். சார் இந்த போதையை ஒழிச்சிட்டு, இந்த மதுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இந்த லஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டின்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு இன்னும் 10 டைம்ஸ் சர்ன்னு மேலே விடும். அத்தனை ரோடு நல்ல ரோடு போடலாம், அத்தனை ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் நல்ல டாய்லெட்ஸ் கட்டலாம். இத்தனை வருஷமாக நம்ம வளர்ந்துடணும்னு சொல்கிறீங்களே, வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க சிட்டிக்குள்ளே, ஒரு அவசரமாக ஒரு சின்ன ஒரு இயற்கை தொந்தரவுன்னு சொல்லுங்க, எங்கே போவீங்க? வேறு இடம் இருக்கா?
ஒரு மக்களுக்கான பொதுமக்களுக்கான சௌகரியம் எங்கேயாவது ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா? சரி, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாண்டர்ட் இருக்கா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போக முடியுமா? ஒரு அரசியல்வாதி தன்னுடைய மருத்துவத்துக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா? ஏன் நல்லக்கண்ண ஐயா மட்டும் போய் ஜிஹெச்லேயே படுத்து கிடந்தார். அவரை பார்க்க போய் தான் ஜிஹெச்சே பல அரசியல் தலைவர்கள் பார்த்தாங்க. இல்லை ஜிஹெச்சே அவங்களுக்கு தெரியாது. நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல தண்ணி, நல்ல கழிப்பறை இதெல்லாம் கொடுத்தா தானே சார் மன்னன். எல்லாம் தனக்கு தானே சேர்த்துட்டு மற்றவனையெல்லாம் ரோட்டில் விட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன மன்னன்? அது நம்ம மன்னன் வந்துட்டார், மன்னாதி மன்னன் வந்திருக்கார். இது எல்லாமே நடக்கும். நம்ம கண் கூட பார்க்க தான் போகிறோம். நாட் டூ லாங். இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே இது எல்லாமே நடக்கும். லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சார். எஸ், எம்ஜிஆர் அவர்கள் தான் இதுவரையும் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருந்தாங்க. அவரோட தான் கம்பேரிசனும் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு முதல் தேர்தல்லே வந்து ஓட் பர்சன்டேஜில் எம்ஜிஆர் எடுத்ததை விட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டார். சினிமாவில் அவர் ரெக்கார்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியலில் அவர் செட் பண்ண போகிற ரெக்கார்டு என்ன சார்? சார், எப்படி ஓட் பேங்கில் ஹையஸ்ட் ரெக்கார்டோ, எப்படி சினிமா ரெவென்யூவில் இவர் தான் ஹையஸ்ட் ரெக்கார்டோ, அது மாதிரி அரசியல் ஹையஸ்ட் ரெக்கார்டாக வருவார். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் சாருக்கு நல்ல மனசு இருந்தது, ஆசையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த கம்யூனிகேஷனும் இந்த டெக்னாலஜியும் அவர் கையில் இல்லை. இன்றைக்கி எல்லாமே கையில் இருக்குது. உலகம் உள்ளங்கையில் வந்துட்டுருக்கு. இனி ஒரு ஊராக போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு இல்லை. எம்ஜிஆர் சார் ஒன்றா சுற்றினார். ஏன்னா அவருக்கு அன்னை பீரியட் அவ்வளோதான் முடிஞ்சது கோஆப்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து அது எல்லாமே உள்ளங்கையில் உலகத்தை கையில் வச்சுருக்கிறோம். எல்லா வசதியும் நம்ம கையில் இருக்குது. அதனால் எம்ஜிஆர் சார் செஞ்சதை விட பல மடங்கு, பல 100 மடங்கு மிக அதிகமாக செஞ்சு இதுலேயும் மிகப்பெரிய சாதனையை நம் தலைவர் விஜய் செய்வார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.